ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத நல்ல சாஃப்டான தேங்காய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் காய வச்சது கூட ஒரு 5 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சலிச்சு எடுத்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கிலோ சர்க்கரை 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டிட்டு இது மாதிரி தக்காளி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துட்டு அது கூட ஒரு முழு தேங்காவை துருவி சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா கையில் எண்ணெயை தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதிரசம் மாதிரி தட்டிட்டு சூடான எண்ணெயில் மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுங்க. நல்லா புசுன்னு சாஃப்டான அப்பம் ரெடியாக இருக்கும். லாங் வீடியோவில் இது அப்பம் இல்லை அதிரசம்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.